நண்பர்களே, இன்னைக்கு ரமலான் சீரிஸோட டே 3. இறை நம்பிக்கையோட பாதியே சுத்தம் தான். தொழுகை மனசை சுத்தமாக்கிரும். நம்ம பண்ணக்கூடிய செல்ஃப் கேர் தான் நம்மள உடம்ப சுத்தமாக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ஹேர் கேர். இங்க ரெண்டே பேத்துக்கு தான் போட்டி, ஒன்னு சோறு இன்னொன்னு ஹேர். இந்த ரெண்டையுமே 25 வயசுக்கு மேல மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் லாங் ஹேர் வச்சிருக்கனால வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் இந்த மாதிரி ஆயில் மசாஜ் பண்ணி ½ hour கழிச்சு ஷாம்பு வாஷ் பண்ணிடுவேன். இதுக்கு நான் யூஸ் பண்ற ப்ராடக்ட் நம்ம செலிபிரிட்டி நண்பரோட J7 ஹேர் ஆயில் தான். என்னோட லாங் ஹேரை எந்த டேமேஜும் இல்லாம சிக்கு இல்லாம மெயின்டைன் பண்றதுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. உங்களுக்கும் வேணும்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க, டைரக்டா டிஎம் பண்ணிடுறேன். ஹேர் வாஷ் முடிச்சிட்டோம், அப்படியே போய் மனசையும் சுத்தம் பண்ணிடுறோம்னு போய் தொழுதாச்சு. நேரா காலாவாசல் ஷாப் போயாச்சு. அங்க ரம்ஜானுக்குரிய கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய வந்துருந்துச்சு. அது மட்டும் இல்ல, நீங்க நம்மகிட்ட ஃபேப்ரிக்ஸ் எடுத்தீங்கன்னா ஸ்டிச்சிங் சார்ஜஸ் ஃப்ரீன்ற மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்கோம். கண்டிப்பா நம்ம ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்க. இந்த ரம்ஜானுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாய்ஸோட சேர்ந்து நோம்பு திறக்கலான்னு இஃப்தாருக்கு கேகே நகர் வந்தாச்சு. நம்ம நண்பா இஃப்தாருக்கு ஒரு 7 தந்தூரி சிக்கனை வாங்கிட்டு வந்துட்டாப்ல. இன்னைக்கு ஒரு வேட்டை இருக்குதுன்னு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண கேப்ல என்ன யோசிச்சேன்னு தெரியல. எனக்கு வெங்காயம்னா ரொம்ப பிடிக்கும். டக்குன்னு எடுத்து வாயில போட்டேன். நோம்பு திறக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டேன். நமக்கு தெரியாம நம்மள அறியாமலே சாப்பிட்டா தப்பு இல்ல, அடுத்தவங்களுக்கு தெரியாம சாப்பிட்டாதான் தப்பு. அப்புறம் அல்லாட்ட மன்னிப்பை கேட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு ஒரு தரமான இஃப்தாரை முடிச்ச கையோட நேரா போய் ஒரு காஃபியை போட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா பாபாய்.